காஃபி வித் சாண்டா சிறப்பு நிகழ்ச்சியோடு நேர்களை இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் உங்களை இணைத்துக் கொண்டு நீங்கள் தொலைபேசியில் நிறைய பேர் காத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய நிறைய அழைக்கின்றோம். அங்கே ஏதோ பிரச்சனை நடக்கின்ற பொழுது சாண்டா, இங்கே என்னுடைய எல்ஃப் ஒன்று நிற்குது, அது பார்த்து கொள்ளுவார். என்ன பிரச்சனை? அவரை அழைக்கலாமா? நாங்கள் கூப்பிடுங்கள், எனக்கு கொஞ்சம் எல்ஃப் வாருங்கள். ஒரு சின்ன கேர்ள் ஹரோல இருந்து ஐபிசி தமிழ் டெலிவிஷன்ல இருந்து உங்களை பார்க்கறதுக்கு சின்ன கேர்ள். ஓ, எந்தளவோ ஒரு இந்தளவு. நீங்க அவ விட இல்லையா? மறைச்சு வச்சிருந்தீங்களா? மறைச்சு கொண்டு இருக்கிறேன். நான் கூப்பிடுதா? கூப்பிடலாமா? நிச்சயமாக. சண்டாவை பார்க்க இவ்வளவு தூரத்துல வந்திருக்கிறாங்க. ஹரோல இருந்து ஐபிசி தமிழ். ஹரோல இருந்து கூப்பிடுங்க. சின்ன பொண்ணு வந்திருக்கு. லவ்லி கேர்ள். என்ன பேர் உங்களுக்கு? அஷ்மிகா. யார பார்க்க வந்திருக்கீங்க? சாண்டாவா. அப்ப இங்க பார்க்க வேணும். என்ன பார்க்க? நான் தான் சாண்டா. தெரியுதா? அழகா இருக்குன்னா. எங்க இருந்து வந்திருக்கீங்க அஷ்மி? பின்னார்ல இருந்து வந்திருக்கீங்க. எப்படி சாண்டாவை பார்க்க ஓடி வந்தீங்களா? ஏன், என்னத்துக்காக வந்தீங்க? ஐபிசி டிவில சாண்டா வந்திருக்கிறேன்னு கண்டீங்களா? ஓ, கண்ட உடனே ஓடி வந்துட்டீங்க. ஓ, என்ன கேட்க போறீங்க? என்ன பார்க்க கொண்டு வந்தீங்க? ஏன் கட்டாயமா பார்க்க வந்தீங்க அவரை? அவரை தொட்டு பாருங்க. சண்டாவை தெரியுமா உங்களுக்கு? ஓ. சண்டாவை நீங்க நம்புறீங்களா, பிலீவ் பண்றீங்களா? ஓ. அவர் ரியலா ஃபேக்கா? ரியலா. தொட்டு பாருங்க. நொல்லக்கூடாது, சின்ன பொண்ணு நொல்லுது. சரி சண்டா, நீங்கள் ஏதாவது கேட்க விரும்புறீங்களா அஷ்மிட்ட? அஷ்மி, சண்டா ரியல். சண்டாட்ட என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? கிஃப்ட் வேணுமா? என்ன வேணும் உங்களுக்கு? புக்ஸ். எல்ஃப், ஒரு கிஃப்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ இல்லை, லேட்டா. அஷ்மி, நீங்க பாடுவீங்களா? ஆடுவீங்களா? எனக்கு ஒரு பாட்டு பாடி காட்ட முடியுமா? பாடுங்க பாப்போம். Jingle bell, jingle bell, jingle all the way. All is round the whistle rise and one and all and say, Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Dashing through the snow. கெட்டிக்காரி. சண்டா, கிறிஸ்மஸ் பாட்டு அஷ்மி பழகி கொண்டு வந்திருக்கிறா. ஸ்கூல்ல பாடுவீங்களா? சரி சண்டா, உங்களுக்காக அஷ்மி வந்திருக்க. அஷ்மி, நீங்கள் சண்டாவோட இருக்கலாம். இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. எங்களோட இருந்து நிறைய பேர் கோலம் எடுக்க போறாங்க, எடுத்து சண்டாவோட பேச போறாங்க. நீங்க கேட்கலாம். சரியா? சரியா, கவனமா இருந்து நீங்களும் கேட்கணும். நீங்களும் யாராருக்கு விஷ் பண்ண போறீங்களோ பிறகு கடைசியில சொல்லுங்க. பேரை ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? சண்டா பக்கத்துல இருக்கிற ஹாப்பி. என்ன சண்டாவோட போட்டோ எடுக்கலாம் பிறகு. அதுக்கு தானே வந்தீங்க. செல்ஃபி எடுப்போம். செல்ஃபி எடுக்க சண்டாவோட. சரி அஷ்மி இருக்கட்டும். எல்ஃப், நீங்கள் நோட்டியா இருந்து நடந்துட்டீங்க. அந்த சின்ன கேர்ள் ஓடி வந்திருக்கிறா, நீங்க விட இல்லை. அப்படியா? கூட்டிட்டு வந்துட்டீங்க. சரி, ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் எல்ஃப் இருக்கிறார். சரி, எல்ஃபோட நீங்க எப்படி எல்லாம் வேலை செய்வீங்களா என்று பார்க்கறதுக்கு முதல் தொலைபேசி அழைப்பில் ஒருவர் காத்திருப்பார். அவரை அழைத்து விடலாம். வணக்கம். வணக்கம், நான் அல்பர்ட்டிலிருந்து லிங்கம் கதைக்கிறேன். எங்க இருந்து லிங்கம் கதைக்கிறீங்க? அல்பர்ட்டிலிருந்து. அல்பர்ட்டிலிருந்து லிங்கம். எப்படி போகின்றது கிறிஸ்மஸ் உங்களுக்கு? நன்றாக இருக்கிறது. ஐபிசி தமிழில் உங்களுக்காக சாண்டா வந்திருக்கிறார். ஆமாம், சாண்டா அறிமுக மனிதன் மிஸ்டர் சாம். எப்படி இருக்கிறீங்க? மேரி கிறிஸ்மஸ். வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, எப்படி கொண்டாட்டங்கள் எல்லாம் போகின்றது? இன்னும் வாழ்க்கை சக்கரம் தான் ஓடிக்கொண்டே இருக்குது. கஷ்டம்தான். எல்லா கஷ்டங்களும் இந்த வருஷத்தோடு மறைஞ்சு போகட்டும். உங்களுடைய தொலைக்காட்சி சத்தத்தை குறைத்து கொண்டு எங்களோடு பேச வேண்டும். அப்படிதான் எங்களுக்கு வைக்கவே இல்லையா? இல்ல, அப்படியா? சரி சரி சரி. நீங்க உங்கள் வீட்டில் குழந்தைகள், சின்ன பொண்ணு, பையன் இருக்காங்களா? இல்ல, அவங்க இல்ல, எல்லாம் வளர்ந்துட்டாங்க. எல்லாம் வளர்ந்துட்டாங்களா? அப்ப சண்டா வரல கிஃப்ட் கொடுக்க? நிச்சயமா எப்பவும் திறந்துருப்பாங்க. என்ன வந்திருந்தா நான் எல்லா டியூட்டியும் முடிச்சுது. இன்னைக்கு காலையோட முடிச்சுது. உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்திருந்தா நான் வந்திருக்குது. பச்சி பிரசன்ட் கிஃப்ட் வச்சிருக்குது.
இல்ல சரி லிங்கம், சந்தோஷம் உங்களோட கதைச்சது. நீங்கள் என்ன இலக்கத்தை தெரிவு செய்ய போகின்றீர்கள்? 1 to 15 வரைக்குள் உங்களுடைய இலக்கத்தை தெரிவு செய்யலாம். 7, 3, 2 தெரிவாகிவிட்டன. 5, 6. உங்களுடைய அதிர்ஷ்ட இலக்கம் 6. அப்படியா? என்னுடைய மூத்த மகன் பிறந்த தினம் 6ஆம் தேதி. நிறையவே அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்தாரோ? நிச்சயமா அவன் பிறந்த தின கலசம் தானே. உண்மைதான், பிள்ளை செல்வங்கள் அதிர்ஷ்டமான சந்தோஷங்கள் தான். நன்றி லிங்கம், எங்களோடு கலந்து கொள்வதற்கு. உங்களுடைய மன கஷ்டத்தை பற்றி சொன்னீங்கள். எல்லா கஷ்டமும் போய் எல்லாருடைய மனங்களும் சந்தோஷமா. நான் சொன்னது விலங்கு உங்களுக்கு கஷ்டம் இல்லை, சக்கரம் சுழன்று கொண்டே இருக்குன்னு. சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. எனக்கு சரியா கேட்காதபடியே தான் தொலைக்காட்சி சத்தத்தை குறைக்க சொல்லி கேட்டேன். பொதுவாக எல்லாரும் தொலைக்காட்சி சத்தத்தை அதிகமாக வைத்திருக்கும் பொழுது எங்களுக்கு அது அவர்கள் பேசுவது சரியாக விளங்குவதில்லை. ஆகவேதான். நன்றி லிங்கம். கால சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. வேகமாக கிறிஸ்துமஸ் வந்திருக்கின்றது. சண்டாவும் வேகமாக பரிசோலை கொடுத்து தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்காங்க. மிக்க நன்றி லிங்கம், உங்களுக்கு எங்களுடைய நத்தார் வாழ்த்துக்கள். சரி சண்டா, நீங்கள் வேலை வேண்டுவது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வது என்றால் பணியாளர்களிடமிருந்து அந்த வகையில் நீங்கள் வேலை செய்யும் பொழுது நிறையவே பொதுவாக மனிதர்களுக்கு இடையிலும் சரி புனிதர்களுக்கு இடையிலும் சரி கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் நிறையவே வந்திருக்கு. எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும். எப்படி நீங்கள் அதை சமாளிச்சு கொள்றீங்க? எப்படி உங்களால முடியும்? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்குது இந்த காலமா. இது ஒரு குட்டி எல்ஃப். இப்பொழுதுதான் நீங்கள் பயிற்சி கொடுத்து ட்ரெயின் பண்றது. வளர்ந்த பிறகு நிறைய கிஃப்ட் கொடுப்பாராம். இப்போ ஒரு நாளைக்கு 10 கிஃப்ட் தான் இவர் டெலிவர் பண்ணுவார். இப்போ ட்ரைனிங். அப்போ இவங்க சின்னனா இருந்து வரும்போது நிறைய கொஸ்டின்ஸ் இவங்களுக்கு வரும். ஒவ்வொரு விதமான சந்தேகங்கள் வரும். பெரிய எல்ஃபுக்கும் வரும், சின்ன எல்ஃபுக்கும் வர்றது. அப்படி எங்கிட்ட நிறைய கேள்வி கேட்கறது இவங்க எல்லாரும். நாம் கிளியர் பண்றது. அது எப்படி செய்தீங்கன்னு எங்களுக்கு ஞாபகம். ஒரு பெரிய எல்ஃப் ஒருத்தர் இருந்தார். இவருக்கு முன்ன இருந்த எல்ஃப். அவர் நிறைய கேள்வி கேட்டது என்கிட்ட ஒரு நாள். அது எப்படி இருக்குது? மேரி கிறிஸ்மஸ். தாத்தா தாத்தா சண்டா தாத்தா. எந்த ராஜா? கேள்வி ஒன்று கேட்கவா? சோழி ஒன்று வருகுதா? கேட்டு தெளிய வேண்டும். கேள்வி முதல் புரிய வேண்டும். புரியும்படி கேட்பேன் நான். தெளியும்படி சொல்பவனும் நான். எப்படி இருக்குது இப்ப உலகம்? ஹாப்பிலெஸ். மனிதர்கள் என்றால் ரெஸ்ட்லெஸ். உறவுகள் என்பது மீனிங்லெஸ். ஆடைகள் வந்தால் ஸ்லீவ்லெஸ். சமையல்கள் எல்லாம் ஃபயர்லெஸ். தொலைபேசி எல்லாம் வயர்லெஸ். சாப்பிட வந்தால் ஃபேட்லெஸ். பழங்களை தொட்டால் சீட்ஸ்லெஸ். கார்ல போனால் கீலெஸ். காளையர் எல்லாம் ஜாப்லெஸ். சாலைகள் எங்கனும் ஹோம்லெஸ். தலைவர்களானோர் ஷேம்லெஸ். புழுகர்கள் கூட்டம் யூஸ்லெஸ். சில்லுகள் மட்டும் டியூப்லெஸ். எல்லாம் இப்படி லெஸ்ஸா இருக்கேக்க கொண்டாட்டம் மட்டுமே அப்படி இருக்க கூடாது. அப்படி இருக்க கூடாது. கிஃப்ட்
less. அப்படி இருந்தால் எனக்கு இந்த வேலை குறைவு களைச்சு போன. உள்ளம் நிறைய உணர்வுகள் வேண்டும், இல்லம் நிறைய புன்னகை வேண்டும், கள்ளம் மறைய நேர்மையும் வேண்டும், தோல்வியின் போது நம்பிக்கை வேண்டும், துன்பத்தை என்றும் வென்றிட வேண்டும், வெற்றிகள் வாங்க முயற்சிகள் வேண்டும், மனிதர்கள் மீது பரிவுகள் வேண்டும், புனிதர்கள் மீது பக்தியும் வேண்டும், தடைகளை கண்டால் தாண்டிட வேண்டும், விடைகளை தேடி ஓடிட வேண்டும், பகைமையை காண நெஞ்சுரம் வேண்டும், வஞ்சனை மனிதரை விஞ்சிட வேண்டும், வறுமையின் வலிகளை புரிந்திட வேண்டும், சிறுமைகள் வாழ்வில் அழிந்திட வேண்டும், பொறுமைகள் தாண்டா இயல்பது வேண்டும், வெறுமைகள் இங்கு சரிந்திட வேண்டும், தனிமையில் போய் நாம் பேசிட வேண்டும், அழுகையில் விரல் விழி துடைத்திட வேண்டும், சோர்வினில் உடன் நாம் இருந்திட வேண்டும், இழப்பினில் ஆறுதல் தந்திட வேண்டும், பிறப்பினில் அர்த்தம் சேர்த்திட வேண்டும், இறப்பினில் அடுத்தவன் நினைந்திட வேண்டும், இடர்தனில் தூக்க நாம் கைதர வேண்டும், பாரத்தில் சேர்ந்து நாம் தோள் தர வேண்டும். சாண்டா, மிகவும் அழகாக தத்துவமாக சொல்லியிருக்கிறீர்கள். மிகவும் எனக்கு பார்ப்பதற்கு மிகவும் தேவையான, மனிதர் வாழ்விலே தேவையான ஒன்றாக இருக்கின்றது. கேள்விகள் எல்லாருக்கும் வருது, நாம் கிளியர் பண்றது அது மிகவும் முக்கியமான கடமை. கேள்விகள் யாருக்கு எழுகின்றதோ அந்த கேள்விகளுக்கான விடைகளை தெரிந்தவர்கள் நிச்சயமாக கூற வேண்டும். அஷ்மி, நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னீங்க இல்லையா? ஆன்டிக்கு ரகசியமா சொன்னீங்க. என்ன, எங்க போறீங்க? வீட்டை போறீங்க. சரி, சாண்டாவோட போட்டோ எடுக்க போறீங்கன்னு கேட்டீங்களா? என்ன கொண்டு வந்தீங்களா கேமரா? அழகான ஹேண்ட்பேக். வா, இதுக்குலையா இருக்கு, நீங்களே தந்துடுங்க. கேமரா. சரி, சாண்டா உங்களோடு செல்ஃபி எடுக்க விரும்புறா. சரி, ஸ்மைல் கிளிக். குட் கேர்ள். நன்றி அஷ்மி. சாண்டா உங்களுக்கு அடுத்த வருஷம் நிறைய நீங்கள் கேட்ட கிஃப்ட் எல்லாம் தருவார். எல்ஃப் உங்களுக்கு சாண்டானுடைய கிஃப்ட்டை தருவார். அதை நீங்கள் வேண்டிக் கொண்டு நல்ல சந்தோஷமாக கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. உங்களோட தங்கச்சி, அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் விஷ் பண்ணினதா ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி கூட சாண்டாவும் ரஜிதா ஆண்டியும் விஷ் பண்ணதா சொல்லுங்க. சொல்லுவீங்களா? மேரி கிறிஸ்மஸ். Merry Christmas. Merry Christmas, Ashmi. Kiss. சாண்டா உங்களுக்கு கிஃப்ட் தந்துருக்குறார். Thank you. எல்ஃப் கூட்டிட்டு போவீங்களா? நன்றி அஷ்மி, நன்றி எல்ஃப். இன்றைக்கு ஓடோடி பின்னரில் இருந்து ஓடோடி சாண்டாவை சந்திக்க வந்திருக்கிறார். எங்களுக்காக நிறையவே நேயர் அழைப்பில் காத்திருக்கின்றார்கள். அவர்களை அழைத்து விடலாம். வணக்கம். அழைப்பில் காத்திருப்பது யாரோ? ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், நல்லா கேட்கின்றது. யார் பேசுறீங்க? நான் சுவிஸ்ல இருந்து வசீகரன் பேசுறேன். வசி, எப்படி இருக்கிறீங்க? வசீகரன். வசீகரன். நான் ஷோட்டா அன்பா கூப்பிடுமுன்னா நீங்க விட மாட்டேன்றீங்க போல இருக்கு. நல்லா இருக்கலாம். நல்லா நான் பேசுறது கேக்குது இல்லையா உங்களுக்கு? வசீகரன். ஆமாமா, கேக்குது இல்ல. இப்ப கேக்குதா? அவர் வசீகரன், நீங்கள் மீண்டும் உங்களுடைய அழைப்பை ஏற்படுத்தி கேக்குதா? இப்ப மீண்டும் நீங்கள் உங்கள் தொலைக்காட்சி அழைப்பை ஏற்படுத்தி கொண்டால் எங்களுக்கு நாங்கள் பேசுவது உங்களுக்கு விளங்கும் என்று நம்புகிறேன். வசி, நன்றி. உங்களுடைய அழைப்பை மீண்டும் எதிர்பார்க்கின்றேன். மீண்டும் அழையுங்கள். சரி, இன்னும் ஒரு நேயர் அழைப்பில் காத்திருக்கின்றார். வணக்கம்.
வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் புஷ்பரூபன் சுபிஜன் இத்தாலியிலிருந்து பேசுகிறேன். புஷ்பரூபன் சுபிஜன் சுவிஸ்லேருந்து பேசுறீங்க? இத்தாலியிலிருந்து. இத்தாலியிலேருந்து புஷ்பரூபி. புஷ்பரூபன். புஷ்பரூபன். ரைட் ரைட். புஷ்பரூபி ஆக்கிட்ட, மன்னிக்க வேணும். சரி, எப்படி நத்தார் போகின்றது இத்தாலியில்? நல்லா போகுது. நல்லா போகுதுண்டா எப்படி? ஒரு விசேடமாக குறிச்சு சொல்லுங்களேன். என்ன இவ்வளவு சோர்வா? கிறிஸ்மஸ் வந்தாலே கலகலப்பா உஷாராக உற்சாகமாக இருக்க வேண்டும் புஷ்பரூபன். ஓம். சரி, உனக்கு எத்தனை வயசு? எனக்கு 12 வயசு. 12. நான் வந்து 60-70 பிளஸ். நான் இன்னும் உற்சாகமா இருக்கிறது. நீங்க 12 வயசு ஓடி விளையாடு பாப்பா பாரதி சொன்னது சரி. சண்டாவுக்கு எல்லாமே தமிழை பற்றி நிறையவே தெரிகின்றது புஷ்பரூபன். சரி, உங்களுக்கு லிபரா பிளே அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் தெரிவாகுவீர்களோ என்ற எதிர்பார்ப்பு எனக்கும் இருக்கின்றது, சண்டாக்கும் இருக்கின்றது. என்ன இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்ய போகின்றீர்கள்? 1 to 15 வரைக்கும் தெரிவு செய்யலாம். 7, 3, 5, 2, 6 எல்லா இலக்கங்களும் போய்விட்டன. 9. புஷ்பரூபன், உங்களுக்கான இலக்கம் 9. பார்ப்போம் நீங்கள் அதிர்ஷ்டசாலியா இல்லையா என்று. இணைந்து கொண்டமைக்கு நன்றி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஐபிசி தொலைக்காட்சி சார்பாகவும் நத்தார் தாத்தா சார்பாகவும் எங்களுடைய நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி சண்டா, நிறையவே நேயர்கள் அழைப்பில் காத்திருக்கின்றார்கள். எங்களுடைய உற்சாகமான சந்தோஷமான வாழ்த்துக்களோடு லெபாரா பிள்ளை கிடைக்க வேண்டும் என்ற உற்சாகத்தோடு கூட பலர் இணைந்திருக்கின்றார்கள். உண்மையில் சந்தோஷமான விடயம். சண்டா, நீங்கள் உலகெல்லாம் சென்று கொண்டு வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே எங்களுடைய இளையவர்கள் இந்த புலம்பெயர் தேசத்தில் என்ன செய்கின்றார்கள் என்று பார்த்திருப்பீங்க இல்லையா? நல்லா நிறைய பார்த்தேன். அவர்கள் நிறைய முயற்சியோட, குறிப்பாக இந்த இலங்கை பிள்ளைகள், புலம்பெயர்ந்த பிள்ளைகள் இந்த ஆர்ட் டான்ஸ் கலைகளிலே சந்தோஷமாக பயில்கிறார்கள். நான் ஒரு வீட்டுக்கு போன போது அங்கு 2 பிள்ளைகள் இந்த அவங்களுடைய நடனம் பரதநாட்டியம் ஆடி பழகி கொண்டிருந்தது பார்த்தது. இதோ அதை நான் உங்களுக்கு காட்டலாம். இப்போ Hey, Merry Christmas! வானமும் பூமியும் படைத்தவரே, ஆரினில் வந்தவரே,
சரித்திர நாயகனே பெரியவர் நீரே சமாதான பிரபுவே சகலமும் செய்பவரே சரித்திர நாயகனே பெரியவர் நீரே சரணம் 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 சரணமையா சரணம் 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 சரணமையா நீபா கமபாலேசா இசனி சரி சனித சனித பனித கமக பனித சனிதசா வானமும் பூமியும் படைத்தவரே வார்த்தையால் உலகை காப்பவரே வானமும் பூமியும் படைத்தவரே வார்த்தையால் உலகை காப்பவரே பார்ப்போற்றும் வேந்தனே பரமராஜானே பாவியை மீட்க பாரினில் வந்தவரே வானமும் பூமியும் படைத்தவரே சண்டா எனக்கு இந்த ரெண்டு பேரையும் நல்லாவே தெரியும். சஸ்கியா ஜோகராஜா, ருபேஷ் இவர்கள் ஜெயந்தி ஜோகராஜனுடைய மாணவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே சந்தோஷம், அவர்களுடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறீர்கள். அவர்களுடைய நடனத்தை எங்களுக்கு கொண்டு வந்ததுக்கு மிக்க டான்ஸ் பள்ளிக்கூடம் வச்சிருக்குது. சரி, ஒரு நேயர் நீண்ட நேரமாக அழைப்பில் இருக்கிறார். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். யார் அங்கே? யார் அழைப்பில்? ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? நான் கவிதா பேசுறேன். கவிதா? சபிதா. பவிதா? பவிதா? இல்ல சபிதா. சமிதா? எங்க இருந்து பேசுறீங்க? நான் இந்த ஹேஸ்ல லண்டன்ல இருந்து பேசுறேன். லண்டன் ஹேஸ்ல இருந்து பேசுறீங்க. சரி, உங்களுடைய இலக்கம் லெபாரா பிளேக்கான உங்களுடைய பரிசுக்கான என்ன இலக்கத்தை தெரிவு செய்ய போறீங்க சபிகா? 15. 15. பார்ப்போம் உங்களுக்கான இலக்கங்கள். உங்களோடு நாங்கள் நீண்ட நேரம் பேச முடியாத சமிகா, மிக்க நன்றி இணைந்து கொண்டதுக்கு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஐபிசி தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. சரி சண்டா, நாங்கள் அவசரமாக இப்பொழுது எங்களுடைய நேர்களுடைய பரிசுகளை யார் அதிர்ஷ்டசாலி என்பதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய கட்டாய நிலைக்கு இருக்கின்றோம். நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் யார் அதிர்ஷ்டசாலி. லெபாரா பிளேக்கான அதிர்ஷ்டசாலி யார் நீங்களே பார்த்து கொள்ளலாம். நான் நன்றாகவே குலுக்கி எங்களுடைய சண்டாக்கு கொடுக்கின்றேன். என்னையும் ஒரு இலக்கம் சொல்ல சொல்லி கேட்டிருந்தால் எனக்கும் ஒன்று கிடைத்திருக்கும் இல்லையா? மர்சி இலக்கம் 7. உண்மையிலே அதிர்ஷ்டசாலிதான் மர்சி. உங்களுக்கான பரிசுகளை நீங்கள் ஐபிசி தொலைக்காட்சியோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய பரிசை பெற்றுக்கொள்ளலாம். இலக்கம் 7க்கான அதிர்ஷ்டசாலியாக எங்களுடைய நத்தாத்திரத்தில் காஃபி வித் சண்டா இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நத்தார் தாத்தாவோடு இணைந்த நேயர்களுக்கான பரிசுகளை லிபாரா பிளே உங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றார்கள். நன்றி அனைவருக்கும். எங்களுடைய நத்தார் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்கள் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் இன்பமும் பொங்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். சாண்ட்ரா தாத்தா, ரஜிதா சாம். சொல்வோம், ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை